வணக்கம். கிங்டம் நெட்வொர்க் செய்திகள் வாசிப்பது எம். நாள் 22/6/2026. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஏற்பட்ட கோர விபத்தில் தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் மோடி, அமைச்சர் உதயநிதி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கலையும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளனர். ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களது அட்டை மற்றும் ஆதார் எண்ணை இணைக்க ஜூன் 25 கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ மாணவர்கள் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 21 கடுமையான கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்றது. உயிரியல் கேள்வித்தாள் எளிதாகவும் வேதியியல் கடினமானதாகவும் இருந்ததாக மாணவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். புதிய கால அட்டவணை மாற்றத்தின்படி சனிக்கிழமையும் விடுமுறை அளிக்கப்பட்டு வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே பள்ளிகள் செயல்படும். மாணவர்களின் கற்றல் சுமை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க மொத்தம் 22 நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு காலை உணவாக பிஸ்கெட் வழங்குவது தவிர்க்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தரமான மற்றும் சத்தான உணவு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்பது இதன் நோக்கமாகும். முதலமைச்சர் விஜய்க்கு பிரதமர் மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திகள்: தமிழக முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்வு வாழ பிரார்த்திக்கிறேன் என்று அதில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் இன்று தனது 52வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி தொடரின் ஃபைனலில் நியூசிலாந்தை 2-0 என்ற கணக்கில் வீழ்த்தி இந்திய மகளிர் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. ரயில்களில் மகளிர் பெட்டிகளில் ஆண்கள் பயணித்ததால் ரூபாய் 2500 அபராதம் வசூலிக்கும் புதிய விதிமுறை அமலுக்கு வந்துள்ளது. மேகதாது விவகாரத்திற்கு எதிராக சட்டசபையில் முதல்வர் விஜய் கொண்டு வந்த தீர்மானம் அனைத்து கட்சிகள் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள kingdomnetwork.news என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.